நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். சிங்கிளா இருந்தாலே அவ வந்து தேன்னு ஒரு பேர் இருக்கு. ஏண்டி தனியா வாழ்ற, உனக்கு எதுக்குடி வந்து உனக்குலாம் வீடியோ, உனக்கு ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோடி உனக்கு? எங்கள் அம்மா வந்துட்டு யாருக்காண்டி இருக்காங்க, எனக்காண்டி மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு வந்துட்டு பூ வைக்கிற உனக்கு எதுக்கு வந்து பொட்டு? உனக்கு ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வந்து விட்டுட்டு போனதுனால நான் எல்லாத்தையும் வைக்க கூட என்ன ஏதாவது இருக்கா? என்னோட இத்தனை கமெண்ட்ஸையும் வாங்கிக்கிட்டு இவனுக்கிட்ட திட்டும் வாங்கிக்கிட்டு இல்லை இவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல, அப்போ அந்த சோஷியல் மீடியா வேணாம்ல. எனக்காண்டி மட்டும்தான் அம்மா வாழ்கிறாங்க. இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேண்டாமா? என்ன தங்கம்? வேண்டாம். அப்பாவும் வேண்டாம், ஹஸ்பண்டும் வேணாம். நல்லா பார்த்துட்டு சாமி அம்மாவை கொஞ்சம் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். ஆமா, அப்பா குடிச்சிருக்காரு, அப்பா அடிச்சிருக்காரு, அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதே மிகப்பெரிய வலிதான். பட் அந்த பொண்ணு வந்து அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. தனியா இருக்கும்போது நிறைய அழுதுருக்கேன். இதெல்லாம் என்ன இப்படிலாம் நம்மளை பேசுறாங்க. அந்த நைட்ல தூங்கும் போது எத்தனை நேரம் என்னோட தலைகாணி நினைஞ்சிருக்குன்றது விஷயம் எனக்கு மட்டும் தான் தெரியும். எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு என் பொண்ணு வந்து எப்படி சம்பாதிக்குது, என் பொண்ணு என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, நான் கண்ணார பார்த்துட்டேன். வைஷு, அம்மா வந்து ஒரு சிங்கிள் மதரா, தனியா ஒரு தந்தையும் தாயுமா அவங்க எவ்வளவு தூரம் உங்களுக்காக போராடுறாங்க வாழ்க்கையிலன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப எனக்காண்டி மட்டும்தான் அம்மா வாழ்கிறாங்க. அம்மா கஷ்டப்படுறது எனக்கு தெரியலனாலும் அம்மா மேலே எனக்கு ஒரு பாசம் இருக்குது. ஒரு பெண் குழந்தைய சிங்கிள் மதரா வளர்க்கும் போது அந்த தாய்க்கு இயல்பாவே ரொம்ப பயமா இருக்கும். உங்களுக்கு அது இந்த சொசைட்டி பார்த்தா பயமா இருக்கா? எந்த அளவுக்கு இருக்குது? ஸ்கூல் விட்டு அவள் வந்துட்டான் அப்படின்னா கூட நான் சப்போஸ் நான் வெளியே இருந்து டக்குன்னு ஓடி வந்துடுவேன். என்னோட வேலைகள் எதுவும் விட்டுட்டு வந்துடுவேன். நான் இவ வந்துட்டு வந்ததுக்கப்புறம் வெளியே போவேன். ஏன்னா இப்போ பாண்டிச்சேரி இஷ்யூ பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த குழந்தையும் விட்டு வைக்க மாட்டேங்கிறானுங்க. அந்த ஒரு பயம் வந்து இப்போ நிறையவே இருக்கு. சோசியல் மீடியாவில் இருக்க போய் இன்னும் நிறைய பயம் அதிகமாக இருக்கு. இதுக்காக எவ்வளவு எஃபோர்ட் போடுறீங்க அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு? ரொம்ப எஃபர்ட் போடுறாங்க எங்கள் அம்மா. கவலைப்படுவாங்களா? ஆமாம். என்ன சொல்லுவாங்க? பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது பத்திரமா போகணும், யார் என்ன கொடுத்தாலும் வாங்காத, யார் பேச்சு கொடுத்தாலும் நடந்துகிட்டே பேசு, தனியாக போயிடாத, தனியாக வந்துடாத, இதை சொல்லிட்டே சொல்லி கொடுத்து தான் வளர்த்துறேன். இப்போ வந்து பேசுவாங்க தான், உனக்கு தெரியும், பேசினாலும் நடந்துக்கிட்டே பேசு, நிற்காத. அங்க ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஓடிரு. பயமா இருக்கு சிஸ்டர். இப்ப நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசி உன்னை கூப்பிட்டா கூட போவாத, எங்க அம்மா வருவாங்க கூப்பிடுறதுக்கு, நான் அப்படின்ற மாதிரிதான் சொல்லிட்டு இந்த ஒரு ஏஜ்ல எது வந்தாலும் சரி என்கிட்ட ஷேர் பண்ணி, எதுனாலும் பண்ற அம்மா நான் பாத்துக்கிறேன், என்ன நடந்தாலும் சரி என்கிட்ட சொல்லு, உன்னை அதில் மீண்டு கொண்டு வர திறமை என்கிட்ட இருக்கு, நீ உனக்குள்ள போட்டு எதுவுமே இது பண்ணிக்காத. குழந்தைங்க வந்து எல்லாத்தையும் அம்மா கிட்ட சொல்லணும் சிஸ்டர். இப்போ வந்து அம்மாவை திட்டிடுவாளோ, ஏன்னா உன் அம்மா திட்டுனாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வர்றது உன் அம்மா மட்டுமா தான் இருப்பாளே தவிர்த்து, நீ பயத்து போய் ஏதோ வேற விஷயம் பண்ணிட்டேன்னா அது உனக்கு தான் அது லாஸ். நீ எது பண்ணாலும் உன் அம்மா 2 அடி அடிப்பா, என்னடி இப்படி பண்ணிட்டேன்னு உன்னை 2 அடி போடுவாளே தவிர்த்து உன் அம்மா விட்டுற மாட்டா. உன் அம்மா அதுல உன்னை மீண்டு கொண்டு வந்துரு. அதை நான் பண்ணிடுவேன் சிஸ்டர். என் பொண்ணு நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். கேரக்டர் அசாசினேட் பண்ணி திட்டுறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு? சிங்கிளா இருந்தாலே அவ வந்து தேன்னு ஒரு பேர் இருக்கு. தனியா வாழ்ற எல்லாத்துக்கும் அப்படிதான் சொல்றானுங்க. ஆனா எனக்கு வந்து நிறைய வரும். எங்க அம்மா வந்துட்டு யாருக்காண்டி இருக்காங்க, எனக்காண்டி மட்டும் தான் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து ப்ரூஃப் பண்ணணும்னு வந்துட்டு ஒரு இதுவே ஒரு ரீசன் கிடையாது. எனக்காண்டி மட்டும்தான் எனக்கு வந்து தெரியும் எங்க அம்மா வந்துட்டு எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அவங்களுக்கு வந்து நாங்க காட்டணும், எங்க அம்மா எனக்கு வந்து இப்படிதான் இருக்காங்க, எங்க அம்மா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு நாங்க வந்து அவங்களுக்கு காட்டணும்னு வந்துட்டு அவசியம் கிடையாது. இப்போ நீங்க டெய்லி என்னென்ன நடக்கும் அதெல்லாம் வீடியோவா போடுறீங்க இல்லையா? இப்போ நம்மளோட வாழ்க்கையில என்னென்ன நடக்கும் அதெல்லாம் வீடியோவா போடுறது நம்மளோட பிரைவேசியே போகும் அப்படின்ற மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணுங்க? கரெக்ட் தான் சிஸ்டர். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அதுல வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து vlogனு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படின்னு டெய்லி ரொட்டீன் ஒன்று போடுறாங்க. நிறைய பேர் அதுதான் இப்போ வந்து டெய்லி ரொட்டீன் ஒன்று போடுறாங்க. இன்னைக்கு வந்து ஈவினிங் இன்னைக்கு நான் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றத போடுறாங்க, இப்படி நான் வந்து சமைக்கிறேன்றத போடுறாங்க. அப்ப இதுல ஒரு இன்கம் வருது. என் பொண்ணு கூட வந்து ஒரு டயத்துக்குள்ள வந்து என் பொண்ணோட உட்காந்துருன்னு ஆசைப்பட்டேன். இதுக்கப்புறம் இந்த பொண்ணை விட்டுட்டு எங்கேயும் நான் வேலைக்கு ஓடணும், என் பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எனக்கு இந்த சோசியல் மீடியா வந்து நான் இன்னைக்கு வீட்லயே உட்காந்து என்னோட பொண்ணையும் பாத்துக்கிறேன், இதுல இன்கம் எடுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட புட்டிக்கு இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இத்தனையும் நான் ஒரு ஆள் இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து அதை நம்ம நல்ல வழியில கொண்டு போனா நல்லது சிஸ்டர். சோசியல் மீடியா தப்பான வழியில கொண்டு போனா தப்பா. நான் வந்து இவ்வளவு நான் தைரியமா உட்காந்து பேசிட்டு இருக்கிறேன்னா நான் கரெக்டான வழியில நான் போயிட்டு இருக்கேன். பேட் கமெண்ட் பண்றவங்களுக்கு நீங்க கொடுத்த ரிப்ளை?
என்னை பத்தி தெரியாம தான் அவங்க பேசுறாங்க. என்னுடைய லைஃப்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு அவங்க கஷ்டம். நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன் சிஸ்டர், நீங்க எல்லாரும் மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோட எல்லாமே ஓடிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு இதுக்காக வந்து வீடியோஸ் உட்காந்து பாக்குறீங்க, மன நிம்மதிக்காக. ரொம்ப மன கஷ்டமா இருக்குடா, ஏதோ ஒரு சாங் ஏதாவது பார்க்கலாம், ஏதாவது உனக்கு பிடிச்சிருக்கா நீ லைக்க போடு, அதுல கமெண்ட்டை போட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி நீயும் அங்க ஏன் திரும்ப அவங்களும் சண்டை போடுவாங்க, நீ சண்டை போட்டு அப்ப அங்கேயே நீ வந்து உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை தான் நீ கொடுத்துட்டு இருக்க. உங்க கணவர் வந்தா நீங்க சேர்த்துப்பீங்களா, சேர்த்துக்க மாட்டீங்களா? வேண்டாம் வேண்டாம். sister. வேண்டாம். அப்பாவும் வேண்டாம், ஹஸ்பண்டும் வேண்டாம். வேண்டாம். நாங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவர் வர தேவையில்லை. நாங்க கஷ்டப்படுற நேரத்துல அவர் வந்திருந்தாருன்னா அப்போ வந்து சேர்த்துட்டு இருந்திருப்போம். சோஷியல் மீடியால இருக்கிற வர ஃபாலோவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உண்மையான ஃபாலோவர்ஸ்னு நினைக்கிறீங்க? என்னை வந்து ஃபாலோ பண்றவங்களும் என்னை திட்டுறாங்க சிஸ்டர். ஃபாலோ பண்ணிட்டும் பாத்தீங்கன்னா என்னை வந்து கமெண்ட்ஸ்ல வந்து திட்ட தான் செய்யறாங்க. என்ன காரணத்துக்காக திட்டுறாங்க? டான்ஸ் பண்றது, ஏன்டி தனியா வாழ்ற, உனக்கு எதுக்குடி வந்து உனக்குலாம் வீடியோ, உனக்கு ஒரு நாளைக்கு உனக்கு எவ்வளோடி, உனக்கு நீ தனியா நீ வந்துட்டு எப்படி சம்பாதிக்கிறன்னு தெரியும் அப்படிம்பாங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒஸ்டானதா தான் இருக்கும். ஆனா இப்போ வந்து அது பாசிட்டிவாவும் மாறிட்டு தான் இருக்கு. இவ்வளோ சோஷியல் மீடியால நெகட்டிவிட்டியும் நீங்க ஃபேஸ் பண்ணும்போது வீட்ல அழுதுருக்கீங்களா? தனியா இருக்கும்போது நிறைய அழுதுருக்கேன். இதெல்லாம் என்ன இப்படி எல்லாம் நம்மள பேசுறாங்க, நம்மளோட கஷ்டத்துக்காக நான் வெளியே சிரிக்கிறேன். வீடியோ பண்ண அடுத்த செகண்ட் எனக்குள்ள உள்ள சோகம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அந்த நைட்ல தூங்கும் போது எத்தனை நேரம் என்னோட தலைகாணி நினைஞ்சிருக்குன்றது விஷயம் அது எனக்கு மட்டும் தான் தெரியும். தனியாவே ஓடிட்டு இருக்கோம் சிஸ்டர். எனக்கான ஒரு ரெஸ்ட் இல்லை. எனக்குன்னு சொல்லி யாராச்சும் இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு சொல்லி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு முடியும் இப்போ எனக்கு 2 வாரமா எனக்கு உடம்பு சரியில்லை. இன்னுமே என்னோட த்ரோட் பெயின் இன்னும் எனக்கு சரியாகலை. எனக்கு இது வந்து என்னோட வாய்ஸே கிடையாது. எனக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன் குறையல. அதுக்கு முதல்ல எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு பார்த்து கூட ஆள் கிடையாது. எதுக்கு அழுகுறாங்கன்னு தெரியாது. என்னை திட்டாங்கன்னா அழுவாங்க. அப்போ வந்து நீ திட்டிடல, போ நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு வந்து பேசிட்டேன்னா அவ்வளோ ஃபீல் பண்ண, அடிச்சிட்டா கூட கொஞ்சம் அவ்வளோ ஃபீல் பண்ணு, அடிச்சதுக்கு அப்புறம் ஃபீல் பண்ணுவேன். அடிக்கிறதுக்கு பதிலாக எங்க அம்மா வார்த்தையால என்னை திட்டிடுவாங்க. அடிச்சா எனக்கு அங்கங்க அடிக்க போவேன் சிஸ்டர். அந்த அடிக்க கூடாதுன்றதுக்காக நம்ம வார்த்தைகள் விட்டுருவேன். அது அவளுக்கு பிடிக்காது. சிங்கிளா இருந்து இத்தனை வேலைகளையும் பார்த்துக்கிட்டு ஒரு பொண்ணை வளர்த்துக்கிட்டு என்னோட இத்தனை கமெண்ட்ஸையும் வாங்கிக்கிட்டு இவனுக்கிட்ட திட்டும் வாங்கிக்கிட்டு அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு என்ன கண்டென்ட் போடலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம், காலைல தூங்கி எந்திரிச்சாலே நான் என்னென்ன வேலை செய்ய போறேன்றதோ இல்ல. இவ்வளோ கஷ்டம் இருக்குல்ல, அப்போ அந்த சோஷியல் மீடியா வேணாம்ல. நம்ம வந்து அந்த டெய்லரிங் வேலை நம்மளுக்கு நல்லா தெரியும், அது ஒரு பெரிய டிசைனர் ஆயிருக்கலாம், அதுலயே சம்பாதிக்கலாம்ல. சோஷியல் மீடியால இவ்வளோ திட்டுறாங்களே, அது வேணான்னு என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? வேண்டாம்னு நினைச்சது இல்லை சிஸ்டர். நான் இதுக்கு அடுத்து இதுல எனக்கு ஒரு இன்கம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு இருக்கு. இதை வந்து நான் ஒரு பிசினஸா மாத்தணும். என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது புட்டிக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆச்சு. எதனால உங்க டெய்லரிங் வேலையை விட சோஷியல் மீடியா உங்களுக்கு பெருசா தெரிஞ்சது? பெருசாலாம் இல்லை காலையில இருந்து நைட் வரைக்கும் உட்காந்து அந்த பேக் பெயின்லாம் வந்து நான் அந்த பீரியட்ஸ் டைம் கூட உட்காந்து நான் வேலை பார்த்துருக்கேன். அந்த கஷ்டங்கள் தெரியும். அப்போ ஒரு பக்கம் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னுடைய சம்பளம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நான் வேலை செய்யறேன் அப்படின்னா அந்த ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும் சிஸ்டர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ப்ரொமோஷன் வந்து ஒரு 2000 ரூபா பேசுகிறோம் வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் 500 ரூபாய்க்கு பண்ணி கொடுத்தேன். திரும்ப நமக்கு 2000 ரூபா வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வேலை வந்து அன்னைக்கு நான் போக மாட்டேன். வீட்டிலேருந்து அதை நான் பண்ணி கொடுப்பேன். எனக்கு மாசமான எனக்கு ஒரு 16,000 ரூபாய் என் கைக்கு அப்போ எனக்கு என்னுடைய தேவைக்காக அது வந்து எனக்கு வேணும். என்னுடைய வண்டி, என்னோட வீட்டில் உள்ள திங்ஸ் எல்லாமே என்னுடைய சம்பாத்தியத்தில் வாங்கினது, எல்லாமே டியூ போட்டு வாங்கிடுறது. என்னுடைய ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியா இன்கம் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபா வந்துச்சு, யூடியூப்லேருந்து வந்துச்சு. அந்த காசை கொண்டு போய் அப்படியே போய் என்னுடைய ஐஃபோன் வாங்கினேன். எதுக்காகனா என்னுடைய ப்ரொஃபஷனலுக்காக, என்னுடைய வேலைக்காக வாங்கினேன். மாதம் டியூ கட்டிட்டு இருக்கேன் 5000 ரூபாய். என்னுடைய வீட்டு வாடகைக்கு 5000 ரூபாய். அது போக பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு நகை சீட் இப்போ தான் நான் போட ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2 மாதம் ஆகுது. இப்படி இப்போ வந்து அதை நான் என்ன பண்ண முடியும்? நான் வந்து டெய்லர் வேலையை விட நான் சோசியல் மீடியா நான் முக்கியம் சொல்ல வரல. என்னால் இப்போ அதை விட எனக்கு இப்போ இதில் இன்கம் என்னால் அதிகமாக எடுக்க முடியுது. நான் இப்போ என் பொண்ணை விட்டு போட்டு என்னால் வந்து வெளியே நான் போகாமல் வீட்டில் இருக்க முடியுது. சேஃப்டிக்காக இப்போ என்னோட பொண்ணு கூட நான் இருக்கேன். ஸ்கூலில் விட்டுட்டு வரேன். இப்போ நான் போய் மதியம் நான் போய் சாப்பாடு கொடுக்க நான் போய் கொடுத்துட்டு வரேன். ஈவினிங் நான் போய் கூட்டிட்டு வரேன். என் பொண்ணு கூடயே நான் இருக்கேன். வீட்ல இருந்தே சோஷியல் மீடியா சம்பாதிக்க முடியுது. பிள்ளையே வந்து என்னால வந்து பாத்துக்க முடியுது. இது கடையில வந்து என்னோட பிசினஸ் இப்ப நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுல எப்படி நான் க்ரோத் ஆகணுமோ அதையும் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட புட்டிக்ல வந்து நான் வந்து பயந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் நம்பர் போட்டிருக்கேன். வாட்ஸ்அப் நான் புது நம்பர் வாங்கி போட்டிருக்கேன். எனக்கு இவ்வளவு விஷயம் என்னை திட்டுறவங்க எல்லாம் எனக்கு அதுல வந்து பேசுவாங்கன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸ் கூட வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வரவே இல்லை. எனக்கு வாழ்த்துக்கள் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து கனடால இருந்து எனக்கு மொத்தம் 9 saree எனக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரே எனக்கு அதுதான். பொட்டிக் ஆரம்பிக்கணும்னு ஏன் தோணுச்சு? எப்படி அதிகம் ஆரம்பிச்சீங்க? இப்போ நமக்கு இன்கம் வருதுன்னா அதை வந்து நம்ம இன்கம் வருதுன்னு செலவு பண்ணிட்டு இப்படியே போயிட்டு இருந்தா இப்போ எல்லாம் எல்லாரும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஒரு காலத்துல நல்லா வாழ்ந்திருப்பாங்க.
ஒரு டைமுக்கு மேலே அவங்கள சம்பாதிச்ச காசுல எங்கே போச்சுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம எதுவும் நான் பார்த்துருக்கோம், மீடியாவில் பார்த்துருக்கோம் சிஸ்டர். சினிமாவில் அப்படி கொடி கட்டி பிறந்தவங்கள இன்னைக்கு ஒரு செலவு கூட காசு இல்லாமலாம் உட்காந்து நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு இன்கம் வரும்போது நான் இதுலேருந்து நான் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு சாரி ஏன்னா இப்போ நான் சாரி கட்டினா எல்லாரும் இந்த சாரி எங்கே வாங்கினீங்க, ஆனால் ஒரு 450 ரூபா சாரியாக தான் இருக்கும். ஆனால் அவங்க கண்ணுக்கு அது அழகாக தெரியும் போது அக்கா எங்கே வாங்கினீங்க கேட்பாங்க. அப்போ வந்து இப்போ எல்லாரும் கலராக்குறவங்க தான் புட்டிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் கருப்பாக இருந்தாலும் சேலை கட்டினா அழகா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ என்னையை பார்த்து இத்தனை பொண்ணுங்க வந்து கமெண்ட்ல வந்து கேட்கும், அக்கா நீங்கள் ப்ளவுஸ் எங்கே தைக்கிறீங்க, அக்கா நீங்கள் சாரி எங்கே வாங்கினீங்க. அப்போ நானே ஸ்டார்ட் பண்ணுறேன், வந்து என்கிட்ட வாங்க. இப்போ நான் வந்து இன்னைக்கு இந்த சாரி பார்த்தாங்கன்னா நாளைக்கு எனக்கு அங்கே போடுவாங்க, அக்கா அந்த சாரி எனக்கு வேணுங்கக்கா கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அதை வந்து ஒரு சோஷியல் மீடியா எப்படி ஒரு டெய்லரா இருந்தாங்க, அப்புறம் ஒரு யூடியூபரா இருந்தாங்க, இப்போ வந்து ஒரு பொட்டிக் ஓனரா ஆண்டர்பிரினரா மாறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ ரொம்ப வயசும் ஒன்றும் பெருசா ஆகல, இன்னொரு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா வேண்டாமா? என்ன தங்கம்? வேண்டாம் சிஸ்டர். எனக்கு அம்மா போதும், அம்மாக்கு என்ன போதும், அவ்வளவுதான். கணவர் விட்டுட்டு போய் 10 வருஷம் ஆச்சு. கரெக்டாக 10 இயர்ஸ் ஆச்சு. இப்போ 33 எனக்கு. இந்த 33 வயசு வரைக்கும் தனியாக இருந்திருக்கேன். ஏன்னா எனக்கு ஆசை இல்லாமல் இருக்கும் சிஸ்டர். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒருத்தவங்க போகிறாங்கனால பொறாமப்பட மாட்டேன். நமக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கலே, அந்த ஒரு ஆசைகள் இருக்கும். பூ வைக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சிஸ்டர். ஆனால் அதுக்கு இப்போ நான் அதிகமாக பூ வைக்க மாட்டேன், எனக்கு இந்த ஷோக்காக வச்சுட்டு வந்திருக்கேன், அவ்வளோதான். அவ்வளோ பிடிக்கும். கை நிறைய வளையல் போட பிடிக்கும், இங்கே குங்குமம் வைக்க பிடிக்கும், மஞ்சள் கயிறு. அந்த கயிறுலாம் என்னை பார்க்க நானே ரொம்ப அழகாக தெரிவேன். ஆனால் எனக்கு கேட்பான், புருஷனே இல்லை உனக்கு என்னத்துக்கு பூ, உனக்கு எதுக்கு இந்த பொட்டுன்னு கேட்பான். என் அப்பா, என்னுடைய அம்மாவே, நான் வந்து பிறந்தப்பவே என் அம்மா எனக்கு பூ வச்சு விட்டு எனக்கு பொட்டு வச்சு விட்டு என்னை வந்து அழகு பார்த்தவன். ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வந்து விட்டுட்டு போனதுனால நான் எல்லாத்தையும் வைக்க கூட என்ன ஏதாவது இருக்கா? எனக்கு இது அழகா இருக்கு, நான் அழகா வச்சுக்கிறேன். இப்போ நான் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணிட்டு போனதான் எனக்கு அங்கே மதிப்பு எனக்கு கிடைக்குது. எனக்கு நான் வந்து ஒரு 300 சேலை கூட நீட்டா கட்டிட்டு தான் சிஸ்டர். நான் வந்து இப்படிதான் இருப்பேன். நான் எங்க நீட்டா ட்ரெஸ் பண்றதே தப்புன்னு சொல்றாங்க. பூ வைக்கிற உனக்கு எதுக்கு வந்து பொட்டு, உனக்கு அப்படிலாம் என்ன கேட்டிருக்காங்க, எதுக்கு நீ குங்குமம் வைக்கிற? நீ தாலி கட்டுறதையும் கேட்டாங்களா? தாலி போட்டுக்கிட்டீங்களா நீங்க? தாலி வந்து சிஸ்டர் நான் அப்பவே கழட்டி வீசிட்டேன். அப்போ சண்டையில வீசியாச்சு. அதுக்கப்புறம் நானே தான் கயிறு கட்டிக்கிட்டேன். அந்த கயிறு நானே தான் கட்டிக்கிட்டேன். அது கூட பாத்தீங்கன்னா அது கூட நீங்களே தாலி கட்டிக்கிட்டேன். எனக்கு நானே தான் கட்டிக்கிட்டேன். அது அப்போ திருப்பூர்ல வந்து நான் போன புதுசுல வந்து இவரை பத்தி நான் எங்கேயுமே சொன்னதில்லை. வீட்டுக்கு வெளியூர்ல வேலை செய்யறாரு. அந்த ஒரு இதுக்காக போட ஆரம்பிச்சதான் சிஸ்டர். ஆனா தாலினா ஒரு வேலி பெண்ணுக்கு அப்படின்ற மாதிரி ஒன்ன சொல்லி வச்சதுனால வெளி உலகத்துக்கு போகும்போது அந்த தாலி இல்லைன்னா பெண்ணை தப்பா பாக்குற மதிப்புக்காகவே நீங்க மதிப்பில் அப்ப நான் இருந்தேன். அப்ப நான் வந்து திருப்பூருக்கு போன புதுசுல வந்து பயத்துல கட்டியிருந்தேன் சிஸ்டர். எனக்குன்னு ஒரு பாதுகாப்பாக கட்டியிருந்தேன். இது வந்து ஒண்ணு இருந்தாதான் அதுங்க மதிப்புன்ற மாதிரி நான் கட்டியிருந்தேன். தாலி இல்லாம கூட நான் தைரியமா வாழ முடியும் அப்படின்னு முடிவெடுத்தது இப்போ. அப்ப நான் போட்டுட்டு நான் இன்டர்வியூ கொடுத்துட்டேன் இல்லையா, ஏன்டி சிங்கிள்னு சொல்லிட்டு தாலி வேற போட்டுட்டேன்னு சொல்லி கேட்டானுங்க. இந்தாப்போ கழட்டிட்டேன். இப்ப நீ திருப்பி என்ன பேசுவ? இப்போ உங்க அப்பா அம்மா வந்து உங்களை சோசியல் மீடியால ஆடுறியே 30 வயசு ஆகி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இப்போ எப்படி இருக்காங்க அப்பா அம்மா? என் அப்பா அம்மா இப்ப வந்து நீ பண்ணு சாமின்னு சொல்லிட்டு நீ என்னோட பொண்ணு கரெக்டா இருக்கான்னு எங்க அம்மா சொன்னாங்க. எப்படி மாறினாங்க? எங்க வீட்டுல வந்து 1 மாசம் இங்க தங்கியிருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. இங்கதான் வந்து ராமகிருஷ்ணாலதான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அப்பா கூட்டிட்டு வந்திருந்தேன் சென்னையில. அங்க அப்பா எங்க பாட்டி ஊருக்கு போயிட்டு யாரோ ஏதாவது சொல்லியிருப்பாங்க போல இருக்கு, என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு கேட்டிருக்கு. அம்மா கேட்டிருக்கு. தாத்தா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பிடிச்சிருந்தா அந்த லைக் பண்ணு இல்லைன்னா தட்டி விட்டு போயிட்டே இரு அப்படி அப்பா சொல்லியிருக்காரு. எங்க அப்பா உங்களை திட்டு எங்க அப்பா அம்மா எப்படி இப்படி மாறினாங்க? எங்க கூட வந்து 1 மாசம் இருந்தாங்க சிஸ். நான் வீட்டுல இருந்து ப்ரொமோஷன்ஸ் எனக்கு வந்துட்டே இருக்கும். ப்ரொமோஷன்ஸ் வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமா ஒரு இன்கம் எடுக்கிறேன். ஸோ அப்புறம் வந்து என்னோட டெய்லி பிளாக் போடுறேன். பொண்ணை ஸ்கூலுக்கு கிளப்புறேன். இதுக்கிடையில வந்து எல்லாமே நானே கொஞ்சம் வந்து எடிட் பண்றேன், வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். டைம் எல்லாருக்கும் நான் ஷெடியூல் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். என்னோட வேலையை எங்க அம்மா கவனிக்கிறாங்க. என்னை வந்து கெஸ்டா கூப்பிடுறாங்க. எங்க அம்மா அப்பா சேர்த்து கூட்டிட்டு போனேன். பொங்கல் அன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சன்ஃபீஸ்டோட ஒரு இது நடந்ததுங்க. அதுக்கு எங்க அம்மா அப்பா கூட்டு போயிருந்தேன். அங்க வந்து என்ன ஒரு ஆங்கரா நிக்க வச்சு என்னை வந்து பேச விடுறாங்க. நாங்க ஒரு பாட்டு பாடினேன் சிஸ்டர். தட்டி விட்டு முன்னாடி பாட்டு பாடினேன். எங்க அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து என் பொண்ணு ஸ்டேஜ்ல நின்று என் பொண்ணு பாடுதுன்னு சொல்லி எங்க அம்மா இருக்காங்க. எங்க அம்மா வந்து அழுதுருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, உங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப எங்க அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, இன்னைக்கு என் பொண்ணு வந்து எப்படி சம்பாதிக்குது, என் பொண்ணு என்ன பண்ணுது ஏது பண்ணுது நான் கண்ணார பாத்துட்டேன். இனி முன்னாடி என் பொண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க அம்மா அடிச்சு சொல்லிட்டு போச்சு. அப்போ அப்பா அம்மாவுக்கே அந்த ஒரு நம்பிக்கை சோசியல் மீடியா அப்படின்னு அந்த நம்பிக்கை இல்லாம போயிடுது. இன்னொன்னு டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு சுத்தமா அந்த பெண்ணோட கேரக்டர் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுது இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா அம்மா வந்து 1 மாசம் இங்க இருந்து நான் என்ன வேலை செய்யறேன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாத்துட்டாங்க. அவங்களுக்கு இப்ப என் மேல ஃபுல் அண்ட் நம்பிக்கை. பாப்பா நீ எங்கெல்லாம் போ, நீ எப்படி பட்டவன்னு எனக்கு தெரிஞ்சுட்டேன். எனக்கு
நான் இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். ஆக்சுவலி வைஷு நான் வந்ததுல இருந்து பாத்துட்டே இருக்கேன், சிரிச்சுட்டே இருக்காங்க. அது ஒரு அதான் ஹாப்பி மூட் எப்பயுமே. அவங்க சொல்ற கஷ்டத்தை கூட, எங்க அப்பா குடிச்சாரு, நான் அருகமன் எடுத்துட்டு, அது கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றேன். சிஸ்டர் நான் அதான் சொல்றேனே, என்னுடைய கஷ்டங்கள் என் பொண்ணுகிட்ட நான் சொல்லல. என்னுடைய கஷ்டங்கள் சொல்லி நான் வளர்த்தல. பாத்திருப்பா இல்லையா? பாத்திருக்கா. நீங்க சொல்லலனாலுமே அப்பா குடிச்சிருக்காரு, அப்பா அடிச்சிருக்காரு, அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கறதே மிகப்பெரிய வலிதான். பட் அந்த பொண்ணு வந்து அதை ரொம்ப ஈஸியா எடுத்துட்டு சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எப்படிடா இந்த மாதிரி ஒரு மனசு இருந்துட்டா போதும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க அப்பாலாம் வந்துட்டு அப்படி தூக்கிட்டு வா, அப்படியே தூக்கிட்டு போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறமேல அம்மா வந்து என்னை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதை பார்த்துட்டு இருக்கும் போது அம்மா என்னை தூக்கிட்டு போவாங்க வீட்டுக்கு. இது போதும் நமக்கு, இது இல்லாதது நினைச்சு கவலைப்பட்டு புழம்பி அதுக்கு பதிலா இருக்கிறது ஹாப்பியா இருக்குன்ற அந்த மனசு வந்து சூப்பருங்க. எல்லா எமோஷனும் இருக்கு உங்களுக்கு. கோவம் இருக்கு, போராடுற குணம் இருக்கு, பாசிட்டிவிட்டியும் இருக்கு. அப்பப்போ நெகட்டிவா நம்ம ஃபீல் பண்ணவும் செய்வீங்க, நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. பட் அதுக்கெல்லாம் அவ ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா வைஷுவோட குணம் வந்து அந்த மாதிரி குணம் இல்ல. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஸ்மைல் தான் வைஷுக்கு. நான் கோவம் உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கும்போது கூட எனக்கு டென்ஷன் ஆகும் சிஸ்டர். நான் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, அப்பயே எனக்கு அந்த கோவம் தான் எனக்கு வரும். போமா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பா. இங்க ஒரு மணி நேரம் உட்காந்து பேசுறோம்னா என்னால அவளை புரிஞ்சுக்க முடியுது. அவ வந்து அவங்க ஒரு சின்ன குழந்தைக்கு அப்பா இவ்வளோ கொடுமை பண்ணாங்கன்னா வலிக்கும். அதை சொல்லும் போது கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்கன்னா அதுதான் அவங்களோட இயல்பு. ரொம்ப சந்தோஷப்படணும் ஆக்சுவலா ஜெகா. ஏன்னா உங்களுக்கு எல்லா எமோஷனும் இருக்கு, அதனால தானே அழுவுறீங்க இல்லையா? பட் வைஷு வந்து அதை எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க அதை பார்த்து. இனிமேல் கோவப்படக்கூடாது சிரிக்கும் போது. ஆமா, மேபி இந்த இன்டர்வியூ மூலியமா ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு மாற்றம்னா இனிமே நீங்க அவகிட்ட கோவப்படக்கூடாது. எந்த கோவமே படக்கூடாது. அவ கோவப்பட்டாலும் அது வந்து எனக்கு ஜாலியா இருக்கு. இது வந்து நான் ஸ்டார்டிங்ல சிஸ்டர் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இதுகிட்ட ஸ்டார்டிங்ல பழகிட்டேன். எப்பனா நான் வந்து திருப்பூர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவன் வாடி போடின்னு பேசுற அளவுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்து வச்சிருந்தேன். எப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிட்டேன்னா அது தப்பு சிஸ்டர். நான் பண்ணின ஒரே ஒரு விஷயம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் பாத்தீங்கன்னா நீ அவளுக்கு ஓவரா நீ அட்வான்டேஜ் கொடுக்குற, அவளை இப்படிதான் நீ இப்படிதான் கொண்டு போகணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி என்னை ஒரு டயத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவளை வந்து ஒரு பொண்ணுனா வந்து அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும், பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும், அடக்குடக்கமா இருக்கணும், பேசக்கூடாது. நான் வந்துட்டு லொடலொடன்னு பேசுவேன், அவ்வளோ பேசுவேன். ஆனா டோட்டலா வந்து மாறி இருக்கேன், ஃபுல்லாவே நான் மாறி இருக்கேன். நான் அவ்வளோ பேசுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சொல்லி 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 இன்னைக்கு நான் வந்து ஒரு ஃப்ரெண்டை தாண்டி நான் வந்து ரொம்ப என் பொண்ணுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு அம்மாவா இருக்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஏன்னா அப்போ என்னோட தப்பு வந்து என்கிட்ட தானே இருக்கோ. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு விஷயம் வந்து சின்னதுல இருந்தே கொண்டு வந்திருக்கணும். நம்ம இடையில வந்து புகுத்துனது என்னுடைய தப்பு தான். அதுவும் ஒரு டீனேஜ் என்டர் ஆகும் போது வைஷு அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கு. அந்த ஸ்ட்ரிக்ட் அம்மாக்கு கொஞ்சம் அடி வாங்கிடுவா. அடிப்பாங்களா? அடிக்கிறதே அம்மா அடிச்சா அதையும் சிரிச்சுட்டே வாங்குவீங்க? சிரிச்சுட்டு வாங்க மாட்டா, அழுகுறா அப்பயே அடி விழுவியே அழுவுல. அதனால அப்போ சிரிச்சுட்டு இருந்தா கூட அப்பயே எனக்கு டென்ஷன் தானே வரும். திரும்ப 2 அடி தானே வாங்குவேன். அவளை அடிச்சுட்டு அப்புறம் நீங்க உட்கார்ந்து அழுவுறது? நான் அழுவேன். ஸ்கூலுக்கு போயிடுவா, சாப்பிடாம போயிடுவா, ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். திரும்ப மதியம் போகும் அடிப்பானே, எதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து தேய்ச்சி விடுவாங்க அடிச்சு எடுத்து வலிக்குது. சாயங்காலம் ஸ்கூல் போயிட்டு வந்து நைட்டு வந்து நைட்டு தேய்ச்சி விடுவேன். என்ன பண்றது சிஸ்டர், பெத்துட்டேனே. இதுதான் எனக்கு உலகம். இதை விட்டா எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என்னுடைய கோபம், என்னோட பாசம், என்னோட இது எல்லாமே இதுகிட்ட தான் காட்டிட்டு இருக்கேன். எனக்கு இதை விட்டா எனக்கு யாரும் இல்லை. நல்லா பாத்துக்க சாமி, அம்மாவை கொஞ்சம் நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன். ஆமா, இப்பெல்லாம் டெமிஸ் பண்ணக்கூடாது. எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப நல்லா பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப எங்க அம்மானா எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். நான் நிறைய லெட்டர்ல எழுதுவேன், மை அம்மா இஸ் மை கிஃப்ட், மை கிஃப்ட், மை கிஃப்ட் எழுதுவா சிஸ்டர். என் மேல ஏதாவது கோவம் வந்தா கிழிச்சு போட்டுருவேன். பின்ன கோவத்தை அவளே எப்படியாவது காமிக்கணும்ல, பேப்பர் தானே கிடைக்கிறா. ஜெகா நீங்க படிக்கல இல்லையா? 10th வரை படிச்சிருக்கீங்க. உங்க பொண்ணு எவ்வளவு படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எனக்கு ஆசை வந்து 2 டிகிரியாச்சும் அவளுக்கு வாங்க வச்சிடணும். நீ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீ படிப்புன்னு இருக்க வேண்டாம், டான்ஸ் கிளாஸ் போ. உனக்கு என்னென்ன A to Z பண்றேன், எல்லாமே நான் பண்றேன். நான் கடன் வாங்கி செய்யற அளவுக்கு நான் வந்து பண்ணாலும் என்னால் அது கட்ட முடியும். எனக்கு அந்த தைரியம் எனக்கு இருக்கு. என்னால் ஓட முடியும். உனக்காக தான் சம்பாதிக்கிறதேவும், உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன், படிப்புக்காக நான் எது வேணாலும் செய்கிறேன், நீ பண்ணுன்னு சொல்கிறேன். அவள்கிட்ட வந்து 2 டிகிரியாச்சும் பண்ணுன்னு சொல்கிறேன். இவன் கடைசி வரைக்கும் 1 டிகிரியாவது பண்ணிடு அப்படின்ற அளவுக்கு நான் இருக்கேன். நான் 3 டிகிரியாவே வாங்கி காட்டுறேன். டிகிரி காப்பி வேணா போட்டு விடுவேன். 2 டிகிரி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆசையா நிறைவேற்றுறோம். இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாரு
இப்போ வந்து எப்படி நீ எல்லாம் வந்து வாழ போகிற சமூகத்து அது இந்த சோசியல் மீடியாவில் வந்து நான் வந்து ஒரு பெண் குழந்தையை வளர்த்துறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம், சவாலான ஒரு வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை. ஒரு பெண் குழந்தையை வளர்த்தி கொண்டு வர்றது, இதை எப்படி வந்து கொண்டு போய் அதை சாதிக்க வைக்கணும், அதுக்கு என்ன அதுக்கு பிடிக்கும், அதுக்கு நான் என்ன செய்யணுன்றதுல நான் தெளிவாக இருக்கேன். நான் பார்த்துப்பேன். ஒரு சூப்பரான அம்மா பொண்ணு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.